நீங்கள் சொன்ன விவரங்கள் நல்லா புரிஞ்சுது. ஆனால் இது வந்து ஒரு மும்முனை போராட்டமாகவும் ஒரு 4 முனை போராட்டமாகவும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ஒரு கடைசி நேர நிகழ்வுகள்னால திமுக கூட்டணி அது அப்படியே இருக்கிற கூட்டணினா தான் அது ஒன்றும் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் தமிழர் சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் தன்னோட நிலையை இப்போவே அறிவிச்சிட்டாரு. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல அதிமுகவாக இருக்கட்டும் ஒரு பிஜேபியாக இருக்கட்டும் இப்போதைக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் சந்திக்கிற வரை மாற்றங்கள் வரலாமான்னா எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் தேர்தல் அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம தலைப்பு கூட வந்து இதுக்கு தேர்தல் அரசியல் தான் வச்சோம், கொள்கை அரசியல்னு கிடையாது. அதனால் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது இப்போ ஒருவேளை ஒரு நிகழ்வு மாறி இப்போ ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் கூட்டணி நிற்கிறாங்களோ அப்படின்னு தனியாகவோ, இல்லை பிஜேபியும் பாமகவும் நாங்கள் ஒரு கூட்டணியாக நிற்கிறோம் அப்படின்னு நின்று டிஎம்டிகே இதில் இவங்க சைட்லேயோ இல்லை இவங்க சைட்லேயோ நின்னா, ஸோ ஆல்ரெடி இங்கே டிஎம்டிகே வேறு வென்ற ஒரு இடமாகவும் இருக்குது. அப்போ அவங்களுக்கும் ஒரு சாராரான வாக்குகள் கண்டிப்பாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 4-5 முனை போராட்டமாக மாறுது அப்படின்னா கூட எந்த கட்சி வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது.